வணக்கம் நண்பர்களே. இன்றைக்கி நம்ம ஒரு இறைப்பணிக்கு வந்திருக்கோம். எங்கன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம பாடியில் சிவன் கோயில் எதிரில் அரிசி மூட்டை ஒன்று கொடுக்கலான்னு வந்திருக்கோம். இந்த வீடியோ எதுக்கு போகிறோம்னா, நம்ம எப்படியாப்பட்ட ஆளுங்களுக்கு நம்ம அரிசி மூட்டை அந்த வறுமையில் சிக்கிய குடும்பத்தை செலெக்ஷன் பண்ணி எப்படியாப்பட்ட குடும்பத்துக்கு கொடுக்க போகிறோம் அதை காட்டுறதுக்காக தான் இந்த வீடியோ நம்ம எடுக்கிறோம். நம்மளுடைய சுயநலம் நம்மளுடைய விளம்பரத்துக்காக இது இல்லை, உங்களுக்கு தெரியறதுக்காக மட்டும்தான். என்ன இருக்கு கால்ல? என்ன ஆச்சு காலு? கட்டியா? சரி. உங்களுக்கு தான் நம்ம இப்போ ஏற்கனவே நம்ம ஒரு 4-5 மாதமாக ஹெல்ப் பண்ணிகிட்டு இருக்கோம். நம்மளால் முடிஞ்ச சின்ன சின்ன உதவியெல்லாம் பண்ணிகிட்டு இருக்கோம். வீடு பார்த்தா இவ்வளோ தான் வீடு போட்டு மொத்தமாக. இவங்க 2 ஹஸ்பண்ட் ஒய்ஃபு. உங்கள் பேர் என்னக்கா? சோபா. அவர் பேர் செல்வம். அவங்க பார்த்தீங்கன்னா ஒரு வாட்டர் கம்பெனியில் வேலை செய்கிறாங்க. தினம் கூலி போல் 100-200 அப்படி கிடைக்கும். போனால் காலை ஃபுல்லாக கீரல் விடும். இப்போ அந்த காலில் வாட்டர் லோடு குத்தி அதை எடுத்துகிட்டு இருக்காரு. இப்படி தான் வாழ்க்கை ஓடிட்டுருக்கு. இந்த வீடு பார்த்தீங்கன்னா ஒரு 1500 வாடகை கொடுக்குறாங்க. ஒட்டு மொத்தமாக இவ்வளோ தான். இப்போ நம்ம உள்ளே வந்தோம், இதுதான் சமையல் கட்டம் ஓவர். இதுதான் மாதம் 1500 கொடுக்குறாங்க. எப்படியாப்பட்ட ஒரு குடும்பத்தை அதை வறுமையின் பிடியில் இருக்க குடும்பத்துக்கு தான் நம்ம இன்றைக்கி இந்த அரிசி மூட்டையும் சில டைமில் நம்ம அந்த மளிகை சாமான்லாம் டோனஸ் அந்த கேட்டு நம்ம வாங்கி கொடுப்போம். உங்களை போல ஆட்கள் கொடுக்குற பணம் எப்படியாப்பட்ட ஆட்கள் ஆனதான் போய் சேருதுன்றதை இதன் மூலம் நாங்கள் தெரிவிச்சுக்கிறோம். நீங்கள் எதனா சொல்ல வேண்டியது இருக்காக்கா? நீங்கள் என்ன சொல்கிறீங்களா? இல்லைங்களா? சந்தோஷமா அரிசி மூட்டை எடுத்துகிட்டு வந்தது 1 மாதமாக கேட்டுட்டு இருக்கா நீ? நான் சொன்ன நம்ப மாட்டீங்க. அவங்களால சுத்தமாக அரிசி இல்லை. அரிசி இல்லாமல் ரொம்ப கஷ்டம். லாஸ்ட்டாக ஒரு 2 படி அரிசி மட்டும் தான் இருக்குது. அடி துடைக்க கூட நான் அப்படியே வச்சுருந்துருக்காங்க. ஃப்ரெண்ட்ஸ் வீட்டில் போயிட்டு சாப்பாடு அவங்க இதை கொடுத்துருக்காங்க. அதை வாங்கிட்டு வந்து இன்றைக்கி நைட்டு பொழுப்பு தள்ளிடலான்னு சொல்லிட்டு ஐடியா பண்ணியிருக்காங்க. சொன்னால் நம்ப மாட்டீங்க, அவங்க படுக்கிற பாய் இதுதான். இது இவ்வளோ தான் அவங்க சூழ்நிலை. நம்ம இந்த வறுமையின் பிடின்ற வார்த்தையை நம்ம மென்ஷன் பண்ணுவோம். இதுதான் அது. இதோட இன்னும் மோசமான ஆட்கள் இருக்காங்க. மிக விரைவில் அந்த வீடியோவை உங்களுக்கு காட்டுறோம். இப்போ இன்றைக்கி இந்த அரிசி மட்டும் கொடுத்துட்றோம். இதுக்கு அடுத்த கட்டமாக அவங்களுக்கு மளிகை சாமான்லாம் கொஞ்சம் இல்லைன்னு சொன்னாங்க. அதுவும் வாங்கி கொடுக்கலாம் ஐடியா பண்ணியிருக்கோம். இது எல்லாமே பெட்ஜெட் பாலா சார் ஆல்ரெடி வாங்கி கொடுத்துருக்காரு. ஒரு 2 பெட்ஜெட்டும் பாயெல்லாம் வாங்கி கொடுக்க ஒரு திட்டம் போட்டிருக்கோம். உங்களால் முடிஞ்ச நிதி உதவி பொருள் உதவி வழங்குன்னா உங்களை போல ஆட்களுக்கு அது சேர்க்கறது எங்களுக்கு வசதியாக இருக்கும். நீங்கள் கொடுக்குற ஒவ்வொரு பணமும் பொருளாக மாறி எல்லாரும் உயிரை காப்பாற்றுறதுக்கு உதவுன்றதை இதன் மூலம் தெரிவிச்சு மேலும் நமது இறைபணியானது தொடரும். நன்றி.